இறக்கணும் மொத்த கண்ணு இது எடுத்துப்போமா? காரமாக இருக்கும். எவ்வளோ பேக்கெட்டு தெரியுது? 158 ரூபாயா? இது மேகியா? பால்லாம் நம்ம கெலாக்ஸ் வாங்கி கொடுறா. கெலாக்ஸ் வாங்க முடியாது. என்ன ஜூஸ் வாங்கலாம்? ஸ்ப்ரைட்டு வச்சுட்டு இருக்கேன் தானே. சரி ஓகே, ஒரு ஸ்பூன் செட். சரி பார்த்துருவோம். இது ஃபோக் வேணும். ஸ்பூன் செட் இங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஓகே சரி, அப்போ எனக்கு வேணும். ஒரு டீ எடுத்துக்கலாம். அது இதுதான் என்னோடய சாக்லேட். கொஞ்சம்லாம் கிடையாது. ஆமாம் கொஞ்சம் எல்லாம். அப்போ அதுவும் ஷேர் தர மாட்டோம். சரி பரவாயில்ல, போயிடும். சீக்கிரம் பில்லை போட்டாங்க. சரி க்ளோஸ் பண்ணாங்க, டைம் ஆச்சு. நாங்கள் வர வழியில் ஒரு சின்னதாக ரிவர் பார்த்தோம். ஸோ அந்த ஃபால்ஸில் வந்துட்டு நம்ம நின்று வீடியோஸ் எடுக்கலான்னு பார்த்தப்போ அங்கே நிறைய ஃபேமிலிஸில் வந்து நமாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேடிஸ் இருந்தாலும் சரி அங்கே எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு கார் எடுக்கலான்னு போகிறப்போ சடனாக நாங்கள் ஸ்டோப்பில் பார்த்து தான் இது உள்ளே இறங்கணும்னு பார்த்தா ஒரு ரிவரே ஓடிட்டுருக்கு. இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக என்னன்னு கூட தெரில. பட் சீரியஸாக சம்மர் பிளேஸு, கிளைமேட்டும் பயங்கரமாக மழை வர மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது பார்த்தா இவங்க உள்ளே இறங்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நாங்களும் வந்துட்டோம். பிளேஸஸு சூப்பராகவே இருக்குது. வாங்க போங்க. நல்லது நீண்டா இல்லை கிளாஸில் உடையில ஆக்சுவலாக காந்தத்தில் ஃபுல்லாக ஒட்டி இருக்குது. நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு கிளம்புறோம். ஏன்னா அது அடிக்கவே படல. அடிப்படல. ஃபோன் போனால் கூட்டி போய் வாங்கிக்கலாம். சைக்கிள் போனால் கஷ்டம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நடந்த சம்பவத்தை பற்றி? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில் ஒரு ஆக்சுவலாக அது என்ன ரீசன்னா அவர் போட்டது கிராக்ஸு மடிக்கு இருக்கும். அட்டைப்பூச்சி இருக்குன்றீங்களா இல்லை அட்டைப்பூச்சி கண்டிப்பாக இருக்குன்றீங்களா? மழையும் பேசிட்டே இருக்கிற இடம் தான். பட் ஆனால் அடர்த்தியாக இருக்காது. என்னடா அவங்க
அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மழை வர மாதிரி 15 டிகிரிஸ் பக்கம் வந்துருச்சு. டைமாக ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது. பட் நம்ம இன்னும் மூணார் போகல. ஸோ அதுக்கே வந்து மேப்பில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். ஸோ போய் தான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கணும். டவர் அப்பப்போ விட்டுட்டு போகுது. ஸோ பார்க்கலாம். அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு நாங்கள் செக்இன் பண்ண பிறகு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். மொத்த கண்ணு கெட்ட தூரத்திலே ஊட்டி அவ்வளவுதான் இருக்கு. எத்தனை ஊட்டி நிற்குதுங்க டிராவல்ஸ் நம்ம ரூமுக்கு அது ரொம்ப லாங்காக இருக்குது. நம்ம இங்கே ரூம் கேட்போமா? சரி, அப்போ ஏதாவது ஓப்பன் பார்க் பண்ணு. அது 1 hour காட்டுது. இங்கே பார்க் பண்ணாதீங்க. இங்கே பார்க் பண்ணால் ஆல்ரெடி இந்த ஊருக்கு அந்த மாதிரியே ஃபீலாக இருக்குது எனக்கு. ஏன் தெரியல. சீரியஸாக வேறு ரோடு ரோடெல்லாம் சீரியஸாக நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு மாதிரி பயத்தான் அதிகமாக இருக்கு. ஆனால் ஃபாரஸ்ட்ல போகிறேன். இப்போதான் எனக்கு அந்த வீடே வருது சொல்லப்பா தெரியுமா? போங்க எது வரலாம் கூப்பிடு. அது கூப்பிடு. இல்லை லெஃப்ட் மேலே விட்றாங்க. லெஃப்ட் லோபீம் பண்ணிட்டு ஹைபீம் பண்ணிக்க. ஏன் அவரை குழத்துறீங்க? அது லாக் பண்ணிடுறேன். ஜாலியா நிற்கிது. வீடெல்லாம் இருக்கு. தைரியம் தான். செம்மையாக வந்து இதில் போயிட்டு இருக்கோம். ஆனால் லைவ் லொக்கேஷன் அமைச்சிருக்கேன். கரெக்ட் லொக்கேஷன் தான் நம்ம வர மாட்டோம். ஓகே, செக் பண்ணி மட்டும் சொல்லுங்கள். ஆனால் ரூட் ரொம்ப இதாக இருக்கு. சரி, ஆமாம் ரொம்ப ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் கேட்குறோம். ஓகே இல்லைன்னா போய் பார்க்கட்டா? கூகுள் மாதாஜி ஒன்று ரைட் காட்டுறீங்க, ஒன்று லெஃப்ட் காட்டுறீங்க. நான் எதில் வர்றது? ஆனால் இங்கே ஜங்ஷன் ரைட்டுங்களா? ஓகே ஸ்விஃப்ட் கார் ஒயிட் கலர். ஓகே துளசியா? ஸோ ஃபைனலாக நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 o'clock பக்கம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் கிளம்புறப்போ 10:30 கிளம்பி பர்ச்சேஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ராவலிங்கில் வந்து எல்லா பக்கமே செம்ம டிலே பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் 9 o'clock பக்கம் ரீச் ஆனோம். பட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெட்டரான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 hours மாதிரி இருக்கும். பட் நைட் டைம் அப்படின்றனால சுத்தமாக வியூஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சரியான ஆழம்.
ஸோ மார்னிங் தான் தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு நைட் டிஸ்டன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பயப்படுறேன் இல்லை புரியுது எனக்கு. டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்து தூச்சி ஓடிடும். டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இதே ட்ராவல் போட்டு. ஸோ இதில் நைட் வியூ மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்து உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பெரிய ரூம் தான், 4 பேர் தாராளமாக படுக்கலாம். ஸோ பட் இதில் ஆக்சுவலான பியூட்டியாக மார்னிங் தான் தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 4 பேர் உட்கார மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது 1 நிமிஷம் இருந்துருக்கு. தென் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் டோர் தான். ஸ்க்ரீன் வச்சு உங்களுக்கு ஹைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, ப்ளஸ் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து சார்ஜிங் போகிற மாதிரி 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அவங்க திங்ஸ் எல்லாம் என்ன வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்தீங்கன்னா கை கொடுக்கல இல்லை என்ன கேட்குறது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கலாம். பெருசாக ரேக்ஸ்லாம் இல்லை. நீங்கள் அப்படியே கொண்டு வந்து லக்கேஜஸ் உள்ள தள்ளுற மாதிரி தான் இருக்குது. கீழே 2 ரேக் வந்து வச்சுருக்காங்க. இது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் தான். பட் இது வந்து உங்களுக்கு பெரிய மிஷின் தான். மிஷினை மட்டும் எடுத்துகிட்டு மேலே ஒரு இதை போட்டாங்க. இது யூனிக் மாதிரி இருந்துச்சு. பட் எங்களுக்குள்ளே வந்து ஒரு பழைய வீட்டுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்தது. தென் இதோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த விஷயந்தான். ஸோ இது வந்து நீங்கள் மார்னிங் டைமில் பார்க்குறப்போ சன்செட் ஆர் சன்ரைஸ் இது எப்படி வரும்னு தெரில. பட் எனிவேஸ் மேலே தான் ஹைலைட்டு. நம்ம மணி ப்ரோ படுத்துட்டு ஜாலியாக உட்காந்து ஸ்குட் கேம் படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கேயும் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் 2 பேர் வந்து படுக்கலாம். ஏம்மா மொத்தம் 4 பேர் வந்து இங்கே வந்து படுக்க முடியும். ரொம்ப வலிக்குது மழை தண்ணிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள். பட் இங்கேருந்து மார்னிங் வந்து வியூவை பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் எக்ஸைட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து வியூ பார்க்குறது உங்களுக்கு உண்மையாலே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கலாம் மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் எல்லாமே செம்ம டயர்டாக இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு செம்ம தூக்கம் வருது. அது வந்து பசிக்குது. இங்கே வந்து ஃபுட்டு வந்து இன்க்ளூடிங் கிடையாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபுட்டை வந்து தனியாக தான் வந்து ஆர்டர் பண்ணணும். பட் எங்கள்கிட்ட தான் தனியாக ஐட்டம் இருக்கேன், அதை வச்சு குக் பண்ணிலாம் முடிவு பண்ணிட்டோம். பட் இங்கே பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது வழியில் தான் பண்ணணும். அப்படி இருந்தாலும் நைட்டு பட்னி தான். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. பட் இதோட மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா இதோட லைட்டிங் தான். சரி பாருங்கள், கையிலே வந்து லைட்டை தொங்க விட்டு அதை ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒரு குட்டி ஃபேன் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸ்டீலில். ஸோ பார்க்க கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. மற்றபடி குறை சொல்கிறதுக்கு எது இல்லை. பட் என்னென்னா ரொம்ப நாளாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஸ்மெல்லு வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல்லு வருது. இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு வர ரியாலிட்டி இப்படி தான். நார்மலான ரூம் தான், குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த கைப்பிடி தவிர பாத்ரூமும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஓகே தான், ஹீட்ரு இருக்குதுன்னு நினச்சோம். பட் அதெல்லாம் தெரியல, ஹாட்டான தண்ணி வரல. இந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் தண்ணியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ரூம் நைட் இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு பெருசாக அதோட பியூட்டி எதுவும் தெரியல. மேபி மார்னிங் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் மார்னிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ நாங்கள்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு தூங்கணும். பாய். என்ன பண்ணுறீங்க? தனித்தனியாக விளாக் எடுத்து எத்தனை யூடியூப் சேனல் போட போகிறோன்னு தெரியல.